சர்ப்ரைஸ், உண்மையிலே சர்ப்ரைஸ், ஸ்டேஜ்லாம் இல்லைங்க. வாசுகி மேம் வந்து என்னோட ப்ரொஃபஸர். நான் ஐடிபி ரோல் நம்பர் 64. எப்பவுமே எனக்கு வந்து ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்கும், ரோல் நம்பர் 64 கெட் அவுட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாதி நாள் என் பேரே தெரியாது, ரோல் நம்பர் 64 தான் அந்த லாஸ்ட் முடிகிற வரைக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம், ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து படுத்துறாங்களே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போக 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 4th இயர் அந்த இடத்துல எல்லாம் போக போக அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட். அண்ட் இப்போ நான் ரொம்ப சில பேரோட தான் டச்சில் இருக்கேன். காலேஜில் வாசுகி மேம், ராதா மேம், நான் அவங்களோட தான் இப்போ இது பண்ணேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஹலோ மேம், இப்போ நிறைய விஷயங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஆக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டைரக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டிராகன் பிரதீப் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட் பிரதீப் அவர்களை பற்றி ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லணுன்றது ஆசை. வணக்கம் அனைவருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி என்னோட 2 பசங்களும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக கண்டிப்பாக இங்கே வந்தே தீரணும் அப்படின்னு வந்தேன். எஸ், அஷு பற்றி சொல்லும்போது, அஷு வந்து ஒரு கேங் லீடர். ஆமாம், எப்போதும் ஒரு மாதம் ஒரு கூட்டத்தோடய சுற்றிட்டு இருப்பான். அப்போ வந்து அஷு கொஞ்சம் படியண்டா அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், இல்லை +1 +2 மட்டும் தான் எங்கள் அம்மா அப்பா நல்லா படிக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் காலேஜில் ஜாலியாக இருக்க சொன்னாங்க. இப்போ என்ன நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்க, எனக்கு கம்ப்ளீட்டாக மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ வெரி டெக்கி கை. ஆக்சுவலி ஹி சேஸ் கிளாஸ் ஆரம்பிச்சோடனே 64 கெட் அவுட்லாம் சொன்னது கிடையாது. ஐ யூஸ் டு கால் பை ரோல் நம்பர். எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும்னு ரேண்டமாக ஒரு நம்பர் சொல்லுவேன். அதில் நிறைய நாள் பிரதீப்போட நம்பர் வந்துடும். தட் இஸ் ஹவ் 64 இஸ். அண்ட் தென் அதே காலேஜ் டேஸில், அப்புறம் காலேஜ் டேஸில் வந்து எஸ், போத் ஆஃப் தெம் தே ஆர் சேசிங் டுவர்ட்ஸ் தேர் ட்ரீம்ஸ். அஷுவும் வந்து ஜாலியாக வெளியில் இருந்தாலும் அவன் வந்து அப்பையிலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருப்பான். அவன் கிளாஸ்மேட்ஸை வச்சு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அஸ்வத், அஸ்வத் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அதே மாதிரி பிரதீப் வந்து அமைதியாக சைலண்ட்டாக நிறைய குறும்புகள் பண்ணுவான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபைலை யாருக்கும் தெரியாமல் எப்படி கிரிப்ட் பண்ணி ஒழிச்சு வைக்கிறது, அதில் ரகசியமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் தென் as I said, he follows his dream. நாளைய இயக்குனர்னு எங்கள் எஸ்எஸ்என் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தட். அண்ட் தென் பிரதீப் அவனுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கூட அது ரிலேட்டடாக தான் பண்ணியிருந்தான். எப்படி மூவி ரன் ஆனா இந்த as of now this is a era, and then இப்போ மூவி ரன் ஆனா அது கேப்ஷன்ஸ் எல்லாம் சப்டைட்டில்ஸ் தன்னால வருது. அதை வந்து அந்த டைம்ல 2015ல அவன் எடுத்தது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸ்பீச்சை கேப்சர் பண்ணி அதை ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங் இஷ்யூ. அது பின்னாடி ரன் பண்ணால், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணால், அந்த ப்ராஜெக்ட் பேனலில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். பை த டைம் வி யூஸ் டு பிகம் வெரி க்ளோஸ். ஏன்னா அவனோட டெடிகேஷன், மெட்டிகுலஸ் ஒர்க், அது எவ்வளோ நுணுக்கமாக ஒரு சின்ன சின்ன விஷயமும் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒவ்வொரு ரிவ்யூலையும் என்ன சொல்கிறோமோ அதை நெக்ஸ்ட் டைம் அவன் கண்டிப்பாக அதை ஹி வில் கேரி அவுட். அந்த மாதிரி அந்த 64 has grown up. அண்ட் தென் நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டுக்கு வரும்போது, காலேஜுக்கு வரும்பொழுது எஸ்எஸ்என்ல ஒரு குரல் கேட்குது, மேம் நான் இங்கே இருக்க, யுவர் 64 is here அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த நம்பர் மேலே ஒரு அஃபினிட்டி. ப்ளஸ் அதே பிரதீப் அப்போ எப்படி பார்த்தனோ அதே பிரதீப் அவனோட வெற்றி விழாலாம் முடிஞ்சிட்டு வரும்போது கூட த சேம் வே ஹி யூஸ் டு பிஹேவ். அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டேன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை. ஆல்வேஸ் ஹி இஸ் வெரி ஹம்பிள், ஆல்வேஸ் ஹி இஸ் வெரி ஹம்பிள். நம்ம நெக்ஸ்ட் டோர் பையன், நம்ம பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஹாப்பி ஃபார் யூ அஸ்வத் as well as பிரதீப். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மென்மேலும் சிறக்க செழிக்க உன் புகழ் ஓங்க. ஆல்வேஸ் ஐ விஷ் த சக்ஸஸ் ஃபார் யூ.
Yeah, I'm here. And moreover, இன்னும் ஒண்ணு சொல்லிக்கணும். Yeah, Samyukta called me. I have some deadline. ஆனா வந்து இதே மாதிரி அவன் வெற்றி கழிப்புல இருக்கும்பொழுது there is love today அப்புறம் எல்லாரும் அவனை ஆல்மோஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. He was out of the country for a while and then so because of that அவன் ஃபோன் நிறைய பேருக்கு ரீச் ஆகல ஹெச்ஆர்க்கெல்லாம். They wanted to have in our college to celebrate for a function. Conclave 23 I guess. ஸோ அதுக்கு அவங்க வந்து ஹெச்ஆர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் பிரதீப்பை ரீச் பண்ணி சொல்லுங்க. உடனே பிரதீப் கால் பண்ணப்போ போகல பிகாஸ் ஹி இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி. அண்ட் தென் மெசேஜ் பண்ணோன்னே இம்மீடியட்டாக whenever it was possible he called up. அப்போ சொன்னேன் பிரதீப் நீ வர்ற நீ வா அப்படின்னு. Only for that word he came all along the way. Thank you so much. உன்னுடைய அந்த ஹம்பிள்னஸ்க்கு இன்னும் நிறைய சிறப்பாக வாழ்க்கையில வெற்றி பெறுவேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் வளர்ந்து நின்று ஒரு இடத்துல ஜெயிச்சு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்குன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. 2 பேருமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இன்னும் மென்மேலும் வளர போறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். ஆமா, அந்த ஹாய் சொன்னால் போதும், அந்த ஹாய் சொன்னாலே ஒரு போதை வர மாதிரி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட கடின உழைப்பால மூவ் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் he becomes a fan in each and every youngsters. Okay, so காலேஜ்ல he has been celebrated a lot and ஷூட்டிங் வரும்போது பகல்ல வந்து அதை மேனேஜ் பண்ண முடியலன்னு நைட்டோட நைட்டா வந்து ஷூட் பண்ணாங்க நிறைய விஷயங்கள். Yes, wish you all the best. Thank you. Thank you so much. Thanks for the invite. Thank you.